ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் அப்பம் புசு புசுன்னு அப்பம் வரும் பார்த்திங்களா, அந்த அப்பம் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. அது வந்து ஒரு 250 கிராம் வரும். ரவை 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை. சர்க்கரை வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. இப்போது இதை ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் மைதா வந்து ஆல்ரெடி நல்லா வந்து ஜலிச்சு வச்ச மாவு தான், அதை அப்படியே கொட்டிக்கிறேன். அப்புறம் எடுத்துருக்க கோதுமை மாவு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது 4 ஏலக்காவும் சர்க்கரையும் எடுத்துருக்கேங்க, அதை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்திட்டேன், அது வந்து கட் ஆயிருச்சு. இப்போ ரவை வந்து நல்லா ஊறி இருக்குங்க, அந்த ரவையை வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து அரிசி மாவு, கோதுமை மாவு, ரவை, மைதா இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து பாருங்கள். இந்த மாதிரி மாவு ரெடியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு கரண்டியாக சின்ன சின்ன கரண்டியில் அப்படியே எடுத்து குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஊற்றிக்கலாம். 1 கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் எனக்கு எவ்வளோ அப்பம் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப புசு புசுன்னு இருக்கும், வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அப்போ நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்தோடனே ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆயில் எதுவுமே குடிக்கலைங்க, நான் ஊற்றின ஆயில் எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஊற்றினோடனே நம்மளுக்கு நல்லா மேலே எலும்பி எப்படி வருது பாருங்கள், புஷ்ஷுன்னு ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. டைமும் அவ்வளோவா நம்மளுக்கு எடுக்காது, டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நம்ம வெல்லம் போட்டோம்னா கலர் மாறிடும். இது வந்து வெள்ளை கலர்லேயே இருக்கும் இந்த அப்பம். கடைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, டீ கடையில், பேக்கரியிலலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். போட்ட உடனே எப்படி நல்ல புஃபியாக வந்திருக்கு, எலும்பி பூரியாட்டை. இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்லா எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். நல்லா சாஃப்டாக பாருங்கள், நல்லா பூரி மாதிரி புஃப்னு வருது நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. நம்ம மாவு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி எண்ணெயும் அவ்வளோவா குடிக்கலை, நான் ஊற்றிருக்க எண்ணெய் அப்படியே தான் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வரும்போது இதே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி பிரிச்சுருக்கேன் பாருங்கள், பூரி மாதிரியே இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும். அவ்வளோதாங்கண்ணா, அரிசி மாவு சேர்த்துறனால வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.